ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தோல் இல்லாத பருப்புலேயும் செய்யலாம். இந்தமாரி தோல் பயிறு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இது ஊற லேட் ஆகும், அதனால் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருவோம். பாருங்கள், இது நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறி இருக்குது. இது நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பயிர் கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அதிகமாக போயிடக்கூடாது. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு தண்ணி தாங்காது. 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது கூட 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்மக்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா நம்ம இந்த பாசிப்பருப்பு ஊற வைக்கும் போதே இதில் ஒரு கைப்பிடிக்கு பச்சரிசி ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக போனாலும் இதை போடும்போது அது கெட்டிப்பதம் வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி மாவை எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். பாருங்கள், இந்த கெட்டி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது சரியான பதம் வந்துடும். 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு மாவுக்கு இந்த வெல்லம் சரியாக இருக்கும். இனிப்பு கூட குறைச்சி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது சரியாக இருக்கும். இதை கரைச்சி பாவை எடுத்துக்குவோம். பாவு பதமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெல்லம் கரையணும். இதில் மண் தூசி எதுவும் இருந்தால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறதுக்காக தான். இந்த சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே அந்த மாவில் சேர்த்துக்குவேன். வெள்ளைப்பாவை வடிகட்டிட்டு இந்த மாவில் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பதமாக இருக்குது. இந்த பாருங்கள், அள்ளி விட்டால் இந்த பதம் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பிறகு ஊற்றி எடுத்துக்குவோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். இப்போ அந்த பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்குவோம். இது நான்ஸ்டிக் கல் தான், இருந்தாலும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் போல் ஊற்றினா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பக்கம் திருப்பி விட்டுக்குருவோம். அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவோம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் மேலே கருகுனாப்பில் ஆயிரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மீதம் இருக்க மாவை ஊற்றி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பு பணியாரம் நல்லா பொசுன்னு சூப்பராக கிடச்சிருச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.